கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், பெரிய ஜாதியாவீர்கள், கடன் கொடுப்பீர்கள், அநேகருக்கு நன்மை செய்வீர்கள். விசுவாசிங்க. உலக தோற்றத்து முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். ஏன் கலங்குறீங்க? எல்லாம் நடக்கும். அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு. சரியா? அவர் ஆலோசனை கர்த்தர், பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நாங்கள் ஜெபத்தில் உதவி செய்யணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் உங்கள் ஜெப குறிப்பில் அனுப்புங்க. சரியா? நாங்கள் தினமும் அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவன் உங்களை சாட்சியாக வைப்பார். கவலைப்படாதீங்க. இந்த நாள் ஜீவத்துக்கான வசனம் சங்கீதம் 12:7. சங்கீதம் 12வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கு இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றுகிற ஒரு தேவன். அதனால்தான் சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். நீங்கள் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. நம்ம ஆண்டவர் காப்பாற்றுகிறார். பாருங்கள், வியாதிப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர்கள் முதல்ல ஒவ்வொரு பரிசோதனையாக எடுப்பாங்க. அப்போது என்ன சொல்கிறான்? குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போதே டாக்டர் பார்த்து சொல்கிறேன், டாக்டர் எப்படியாவது காப்பாற்றிடுங்க, எங்கள் தகப்பனை காப்பாற்றிடுங்க, எங்கள் தாயை காப்பாற்றிடுங்க, என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றிடுங்க நம்ம மண்டாடுகிறோம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா அவங்க பிழைக்கிறாங்க. அப்போது ஒரு மருத்துவரிடத்தில் போய் என் பிள்ளையை காப்பாற்றுங்க நம்ம கேட்குறோம். தவறில்லை, நல்லது. அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சவர் காப்பாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். அவருக்கு அந்த குணம் இருக்குது. யாரெல்லாம் நெருக்கடியில் மாட்டுறாங்களோ, பிரச்சனையில் மாட்டுறாங்களோ, விடுதலையாக்குவதற்கான ஒரு கிருபை இருக்குது அவர்கிட்ட. ஒரு வரம் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. புரிஞ்சிட்டிங்களா? அதில் அவர் உங்களை காப்பாற்றுவார். ஏதாவது இக்கட்டில் இருக்கிறீங்களா? ஏதாவது நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. சரியா? காப்பாற்ற போகிறாரு. கைவிட மாட்டார். சரியா? மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஊரை விட்டு ஓடிப்போக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? கர்த்தர் உங்களை காப்பாற்றி கிருபையாய் ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். விசுவாசிங்க, அவரை தேடுங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் என்பதை நாங்கள் தெளிவாய் அறிந்தோம். ஆண்டவர், எங்களை காப்பாற்றுவதற்கு நீ மந்தலால் முடியாது என்று யார் இப்போது இருக்கிறாங்களோ நம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி அவளை எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் காப்பாற்றப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு தகப்பனே, வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் பாயட்டும், வியாதி விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை இருக்கட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பெரிய ஜாதியாக்கும், குடும்பமாய் சாட்சியாய் நிற்கட்டும். இன்னும் ஆண்டவரே, குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. கமாண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த ஜெப குறிப்புக்கு பதில் கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக, சாட்சியை வைப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.